பரமஹம்சரின் தியான சத் சங்கம். பொறுப்பெடுத்தல், பொறுப்பு நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு உள்ளும் நம்மை சுற்றியும் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாமே பொறுப்பு என்கின்ற தெளிவோடு இயங்குதல், சிந்தித்தல், செயல்படுதல். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாமே பொறுப்பு என்கின்ற தெளிவோடு இருத்தல், சிந்தித்தல், இயங்குதல். சம்பூர்த்தி இல்லாம செயல்பட்டு கொண்டே இருப்பதுதான் ஃபேண்டசி. ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்துதான், அந்த காம்பவுண்டுக்குள்ள பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. வெளியில ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாராம். அங்க உள்ள இருந்து ஒரு பெரிய சத்தமா 17 17 17 17ன்னு ஒரு 100 பேர் கத்திட்டு இருந்தாங்களாம் உள்ள. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா இது, இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள இவங்கெல்லாம் 17 17ன்னு கத்திட்டு இருக்கானுங்களே, என்னதான் நடக்குதுன்னு அப்படி எட்டி இப்படி எட்டி பார்த்துருக்காரு. உயரமா காம்பவுண்ட் இருந்தாலும் ஒண்ணுமே தெரியல. அப்படியே மெதுவா ஒரு அந்த காம்பவுண்ட்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்திருக்குது. இவர் அந்த கண்ணை வச்சு மெதுவா பார்த்திருக்காரு என்னடா நடக்குதுன்னு. ஒரு 2 நிமிஷத்துல உள்ள இருந்து ஒருத்தர் நல்ல ஒரு கோணி ஊசியில குத்திட்டு 18 18ன்னு கத்த ஆரம்பிச்சானுங்களா. 17க்கு அர்த்தம் என்னன்னு தெரிய போய் 18ஆம் ஆறுன. அந்த மாதிரி நம்ம மனசு பாருங்க. நீங்க பாட்டுக்கு எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனுடைய பலாபலன்களை கவலைப்படுவதே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் மீது உங்களுக்கே மரியாதை இல்லை. பாத்தீங்களா, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து என்னென்னவோ சிந்தனை பண்ணிட்டு இதுக்கு மேல நான் இப்படி இருப்பேன்பா அப்படின்னு முடிவெடுப்பீங்க, பெரிய முடிவெடுப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே உங்க மனசோட ஒரு காரணம் உங்களை பார்த்து சிரிக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாயா. உங்களுக்குள்ளேயே நீங்க ஹீரோவா மாறாம உங்க காமெடியன் பாத்துக்கிறான். எந்த ஒரு பெரிய முடிவு எடுத்தீங்கனாலும் உங்களுடைய ஒரு பாகம் என்ன பண்ணும், உங்களை பார்த்து சிரிக்கும். எந்த பெரிய முடிவுமே எடுக்க முடியாது. முடிவு எடுத்தாலும் உடனே என்ன ஆகும், உங்களை பார்த்து நீ நீ பண்ண போறியா. காரணம் என்னன்னா, பூர்த்தி செய்யப்படாத தொக்கி நிற்கின்ற எண்ணங்களின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பூரணமாக்காத அல்லது விடுபடுத்திக் கொள்ளாத எண்ணங்கள் தான் கர்மா. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.